ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தேர்வில்லாத ஒரு வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ வைக்கிறாங்க. என்னமான பதவினா சூப்பர்வைசருக்கான ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான பதவி அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷனில் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்கில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 3 இயருக்கான டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பதவிக்குமே 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து செகண்டாக என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி சேம் அதே மாதிரி தான். 3 இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது 3 இயர்ஸ் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி கேட்டகரி கொடுத்தவங்க அப்ளை பண்ணிக்கலான்ற மாரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% நீங்கள் சம்மந்தப்பட்ட டிப்ளமோவில் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி ஜாப் தான், 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 26,660 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் கம் ரிசர்வேஷன் மூலமாக செலக்ட் செய்யப்படும். அதாவது உங்களுக்கு மெரிட்டில் எவ்வளோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீனிங் இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் டெஸ்ட்டுன்னு சொல்லி எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரைனிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சென்னையில் ஜாப் இருக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனிங் டீட்டெயில் என்றைக்கு உங்களுக்கான அந்த இன்டர்வியூ இருக்க போகுது அப்படின்னா ஸோ கேம்பஸ் தரமணி இருக்க பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூக்கான தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் 2 ஜூலை 2025 மற்றும் 3 ஜூலை 2025 அன்னைக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்டர்வியூக்கான தேதியை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அன்னைக்கு போயிட்டு அந்த சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கு தனியாக தேதியும் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் தனியாக தேதியும் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தேதியில் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ரிப்போர்ட்டிங் ஃபார் ஸ்க்ரீனிங் கேண்டிடேட் should ensure that the எல்லா எலிஜிபிலிட்டி கிரியேட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிறவே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேன் ஹூ கன்சிடர் தெம்சம் எலிஜிபிளாக இருக்கவங்க இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸை பிரிங் அலாங் வித் தம் ஒன் ஆஃப் த ஃபோட்டோ காப்பி அலாங் வித் ஒரிஜினல், அதாவது ஜெராக்ஸ் மற்றும் ஒரிஜினலை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான என்னமானதுன்னா மொத்தமாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பயோடேட்டா, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, ஜாதி சர்டிஃபிகேட்டு, ஐடென்டி கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸு, இதை தவிர்த்து குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு அட்டன் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.